வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இப்போ நான் வந்து கேழ்வரகு மாவில் சூப் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். சீக்கிரமாகவே நம்ம வெயிட் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பாருங்கள். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. இதுக்கு செக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஜீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு, வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கணும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும், காலிஃப்ளவர் எல்லாம் இதில் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கக்கூடாது. ஒரு பாதி பதம் வந்த உடனே உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்றேன். தண்ணி, அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதி வரணும். இப்போ வந்து கேழ்வரகு மாவை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு, அதாவது கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு இப்போ அந்த காய்கறி கலவை நல்லா கொதிக்கும். கொதிக்கிறச்ச இந்த கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் விடணும். இது எப்படி வந்ததுன்றது பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த கிளாஸி ஃபார்மாக அது மாதிரி வந்துடும். இப்போ கேழ்வரகு சூப் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.